ஹாலிவுட்ல அதிக வியாபாரம் நடக்கும் நடிகர்கள்ல ஒருத்தர் அஜித் குமார். இயற்கையான ரசிகர்களாக அன்போடு அழைக்கப்படும் அஜித் கடைசியா துணிவு படத்துல நடிச்சிருந்தாரு. தற்பொழுது மகிழ் திருவேணி இயக்கத்துல விடாமுயற்சி படத்துல நடிச்சிட்டு வராரு. தற்பொழுது கிடைத்திருக்கும் தகவலின்படி விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் இன்னும் சில நாட்கள்ல தொடங்க இருக்கு. இதனை ஒரே கட்டமாக முடிக்கிற முடிவுல இருக்காரு மகிழ் திருமேனி. சூழல் இப்படி இருக்க ஆரா உள்ளிட்டவரை அழைத்துக் கொண்டு அஜித் பைக் டூர் போயிருக்காரு. இதற்கு இடையில் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்ல ஆரவும் அஜித் குமாரும் கார் விபத்தில் சிக்கிய வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. துறையில தனக்குன்னு ஒரு பாதை வகுத்துட்டு அதுல பயணம் செய்துட்டு இருப்பவர் அஜித். பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார், ரசிகர்களை சந்திக்க மாட்டார், பட ப்ரமோஷன்களையும் கலந்துக்க மாட்டார். அனைத்திற்கும் பட தயாரிப்பு நிறுவனம் ஓகே சொன்னா மட்டும்தான் அந்த படத்துல கமிட் ஆவாரு. இதனாலேயே அஜித் ரசிகர்களுக்கு அஜித் மீதான மவுசு அதிகமா இருக்கு. பெப்சி விஜய் அஜித் குறித்து சமீபத்திய ஒரு பேட்டியில் ஃபைட் சீன் முடிஞ்சதும் கீழே விழுந்து கிடக்கிற ஸ்டண்ட் கலைஞர்களை கை கொடுத்து தூக்கிவிடும் ஒரே நபர் அஜித் தான். வலினா என்ன என்பதை அவர் சரியாக புரிஞ்சிட்டு இருக்காரு. பட ஷூட்டிங்கின் பொழுது சண்டை காட்சியில் என் நெற்றியில் அடிபட்டு ரத்தம் வந்துவிட்டது. கண்ணாடியால் குத்திய காயம் அது. நான் அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு சென்று தையல் போட்டுக்கொண்டு மீண்டும் படப்பிடிப்புக்கு வந்துவிட்டேன். அஜித் ஐயோ இவ்வளவு ரத்தம் வந்திருக்கு, இந்த வலியோட நடிப்பது சாத்தியப்படாது, என்னால அது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதனால அஜித் பிறரோட வலியையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. விபத்துல விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடைபெற்ற விபத்து குறித்து பார்த்தேன். ஆரவை எப்படியாவது பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலேயே அஜித் குறியா இருந்தாரு. அவரோட கண்கள்லயே தெரிந்தது. மத்தபடி அவருக்கு பயமே கிடையாது. ரொம்ப தில்லான மனிதர்னு தெரிவிச்சிருக்காரு.